நிதியமைச்சின் மௌனத்தால் நிதி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றதான விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணை பணம் இணைய வழி ஊடுருவல் மூலம் திருடப்பட்டுள்ளமை மற்றும் அது குறித்து நிதி அமைச்சு மௌனம் காப்பது நாட்டின் நிதி பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக அரச நிதி பற்றிய குழுவின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஹர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கடன் வழங்கியவர்களுக்கு 5 முறை பணம் அனுப்பியும் அது போய் சேராத நிலையில் நாடு தொழில்நுட்ப கடன் மீறல் நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எச்சரித்திருக்கின்ற அவர் மார்ச் மாதமே இந்த மோசடி குறித்து குழு நியமிக்கப்பட்டிருந்தும் இவ்வளவு காலம் இந்த விவகாரம் பாராளுமன்றத்திற்கு மறைக்கப்பட்டது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணை பணம் இணைய வழி ஊடுருவல் மூலம் திருடப்பட்டிருக்கிறது என ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் பொழுதே அவர் இந்த விடயம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் குறிப்பிடுகையில் பாராளுமன்றத்திற்கு வெளியே இந்த விடயத்தை பற்றி பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டமை உண்மையில் கவலைக்குரியதாகவும் அரசு நிதி பற்றிய குழுவின் தலைவர் என்ற முறையில் இது குறித்து பாராளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. திரைசேரியிலிருந்து கடன் தவணையை பணம் செலுத்தப்பட்ட போது இணையவழி ஊடுருவல் ஊடாக நிதி திருடப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது குறித்து தெளிவுபடுத்துமாறு நிதி அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பிய பொழுதிலும் அந்த கடிதத்துக்கு எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை. கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போனால் அது தொழில்நுட்ப கடன் மீறலாக கருதப்படும் அபாயம் இருக்கிறது. 5 முறை பணம் செலுத்தப்பட்டும் கடன் வழங்கியவர்களுக்கு சேராததால் அவர்களே இது குறித்து கேள்வி எழுப்பிய பின்னரே இந்த விவகாரம் வெளியில் தெரிய வந்திருக்கிறது. அரசியலமைப்பின் 148வது பிரிவின்படி நாட்டின் நிதி மீதான முழு அதிகாரமும் நிதி அமைச்சுக்கோ அல்லது நிதி குழுவுக்கோ அல்ல பாராளுமன்றத்துக்கே காணப்படுகிறது. கடந்த 3 சந்தர்ப்பங்களில் நிதியமைச்சின் அதிகாரிகள் நிதி குழுவின் கூட்டங்களுக்கு சமூகம் அளிக்காமல் தவிர்த்து வருகின்றனர். கசினோ ஒழுங்குமுறை 2025ஆம் ஆண்டிற்கான நிதி அறிக்கை மற்றும் திரைசேரிக்கும் மத்திய வங்கிக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு தொடர்பான முக்கிய கூட்டங்களுக்கும் அவர்கள் சமூகம் அளிக்கவில்லை. நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதிக்கு இது குறித்து எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடன் 3 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஈட்டிய சர்வதேச நம்பிக்கையை இத்தகைய சம்பவங்கள் சீர்குலைத்து விடக்கூடாது என்ற விடயமும் அவரால் இதன் பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.